பாரதி ராஜா மதிப்புரிய பாரதி ராஜா அவர்கள் வந்து நான் முதல்ல பாரதி தான் கூப்பிட்டு இருக்கேன். அதுக்கு இளையராஜா வந்து அவருடைய ஏஜ் எனக்கு சொன்னாங்க, வயசு. அதுக்கப்புறம் பாரதி சாரம் கூப்பிட ஆரம்பிச்சேன். அவருடைய உண்மையான ஏஜ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கையை எடுத்து கும்பிடுறவங்க எல்லாம் சாஷ்டாரமா விழுந்து. அது எப்படி வந்து இன்னொரு இவ்வளவு இளமையா இருக்காங்கன்னு சொன்னா அது ரெண்டு காரணம். சின்ன வயசுல அந்த மதுரை மண்ணுல, அந்த பட்டுக்காட்டுல உலக அந்த ஆர்கானிக் ஃபுட்டை ஆத்தாக்கையில சாப்பிட்ட சோறு, அது முதல் காரணம். ரெண்டாவது வந்து அவர் சுவாசிச்சுக்கிறது, அவர் விரும்புறது, அவர் இஷ்டப்படுறது, அவர் ஜீவிக்கிறது எல்லாமே சினிமா. அது இன்னும் செஞ்சுட்டு இருக்காரு ஆக்டிவா. அதுதான் அவருடைய இளமையோட ரகசியம். வாழ்க்கையில நல்லா இருக்கணும் சொன்னா இளமை காலத்துல நல்லா உழைக்கணும். அப்போதான் வாழ்க்கையில வந்து நல்லா இருக்க முடியும். முதுமையில வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னு சொன்னா பிஸியா இருக்கணும். பிஸியா இருக்காரு. அவர் இஷ்டப்பட்ட, அவர் விரும்பின இந்த சினிமா வந்து செஞ்சுட்டு இருக்காரு, சினிமா வெளியே செஞ்சுட்டு இருக்காரு. பாரதிதாசன் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு என்ன பிடிக்கும், அதெல்லாம் பிடிக்காது. நீங்க ஊடகங்கள்ல பத்திரிகை எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஏதாவது பழசெல்லாம் கிடைக்கும், நீங்க பாருங்க. ரஜினி சார் ரஜினி பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இஸ் நல்ல மனிதன் அப்படிதான் சொல்றீங்க சார். ஆர்டிஸ்டா என்ன நினைக்கிறீங்க? இஸ் a குட் மேன். நல்ல நடிகனை ஒத்துக்கவே மாட்டேன். என்னை பார்த்தா எப்படியா அப்படின்னு பாக்குறாங்க. உள்ள ட்ராக் போடுது. என்னை வந்து கல்லத்துக்குள்ளேயே அதுக்குள்ள நடிச்ச ஹீரோவா என்னைய ஒத்துக்கல, இன்னும் எப்படியா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற ட்ராக் வந்து ஓடுது. எனக்கு தெரியுது, கேட்குது. அவர் வந்து என்கிட்ட கேட்டது ரெண்டே வாட்டி என்னுடைய நேரத்தை. முதல்ல வந்துட்டு 16 வயதுல ஸ்காலர்ஷிப் கேட்கறதுக்கு வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் கொடி பறக்குது. அது கூட ஸ்காலர்ஷிப் கேட்க வருவாங்க. பஞ்சுசார இந்த விழாவுக்கு தான் அவர் வந்து என்கிட்ட கேட்டாங்க. ரெண்டு வார்த்தை சொல்லாம நான் உடனே வரவே சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து ஃப்ரம் த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல நான் படித்தேன். அஃப்கோர்ஸ் அங்கே படித்தது, அங்கே கற்றுக்கிட்டதை விட கே பாலச்சந்திரன் சார் கிட்ட சினிமாவில் வந்து எல்லா டேரக்டர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது தெரியாதுன்னு சொன்னால் கூட இந்த சினிமா இன்ஸ்டிடியூட்டில் வந்து அந்த படித்த நாள் அதோட அருமை எனக்கு தெரியும். அது எவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ பாரதிராஜர் நீங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, இத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவர் வந்து விரும்பாத ஆளே கிடையாது. மதிப்புக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கையில் வந்து நிறைய டென்ஷனாக இருக்கும்போது அந்த பாரதிராஜாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக பாரதிராஜ் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. என் பாலச்சந்திரன் சார் கிட்டே அவர் வந்து கொஞ்சம் குழாழ்வார். கேபி சார் கிட்ட அவர் ஈஸியாக பழக மாட்டார். இவர் என்ன ஓய், எப்படி இருக்கீங்க ஓய், யாரோ சொல்லுங்க ஓய், உங்கள் காலத்தில் யாரும் ஒரு ஹீரோயின் கூட நீங்கள் லவ் பண்ணலையே அப்படிலாம் கேட்குறாரு. அவரு அந்த மாதிரி அது அவர் கொடுக்குற அந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு அன்பு, அந்த முரட்டுத்தனமான அன்பு. அதனால தான் நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். அந்த இன்ஸ்டியூட் அந்த இன்விடேஷன்ல பாருங்க எவ்வளோ அழகா ஒரு 10 வார்த்தையில வந்துட்டு அவர் எவ்வளோ பெரிய எழுத்தாளர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், டைலாக் ரைட்டருங்கிறது அந்த இன்விடேஷன்ல, நம்ம அந்த பிரீக் இன்விடேஷன்ல ஒரு 8-10 வரியில வந்து எவ்வளோ கிளியரா எல்லாத்தையும் சொல்லிட்டார். அவரே ஒரு பல்கலைக்கழகம், ஒரு யூனிவர்சிட்டி. அவர் படத்துல வந்து நடிச்சா, அவர் ஆக்ட் பண்ணா எல்லா டெக்னீஷியனும் சரி, எல்லா ஆர்டிஸ்டும் சரி, எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். இப்போ வந்து அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அ ஃபேக்ட். இது வந்து அவர் வாழ்க்கையிலே செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை, ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷன் வேலை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து இந்த தொழில்நுட்பத்தில் ஜாஸ்தி எனக்கு தெரியாது. அதெல்லாம் கமல் அவருக்கு தான் தெரியும். இந்த கேமரா எடிட்டிங், மிக்சிங், அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் கூட வந்து நடிகனாக வந்து அங்கே நான் வந்து ட்ரைனிங் எடுத்தது. ஸோ ஆக்சுவலி ஆக்டர்ஸ் வந்து இதில் வந்து ஆக்டிங் கோர்ஸ் இருக்கிறதுனால இந்த ஆக்டர்ஸ்க்கு வந்து முதல்ல வந்து கேமராக்கு முன்னால் நிற்க வைக்கிற ஆளுங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்கணும். அதுக்கப்புறம் கேமராவுக்கு பிடிக்கணும். ஏன்னா சில பேர் பார்க்குறது நல்லா இருப்பாங்க, கேமரா நல்லா இருக்க மாட்டாங்க.
சில பேர் கேமரா பார்க்குறது சுமாராக இருப்பாங்க, கேமரா அழகாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேமரா ஸ்க்ரீன்ல காட்டுற ஆளுங்களை வந்து ஜனங்களுக்கு பிடிக்கணும். அது ஜனங்களுக்கு அது வந்து ஒரு மாயை. அது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஜனங்களுக்கு யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சாலும் இப்போ அவங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காதுன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அது ஒரு பெரிய ஒரு மாயாஜாலம். ஸோ இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்ங்கிறது எல்லாம் கம்ப்ளீட்லி அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து சேர்றவங்களுக்கு முதல்ல அந்த அட்மாஸ்பியர், நீங்கள் எந்த விரும்புகிற வேலைக்கு நீங்கள் வந்து எதுக்கு வந்திருக்கீங்களோ அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் லைக் மைண்டட் பீப்புள் அது கூட இருப்பாங்க. அண்ட் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தியரட்டிக்கலி அண்ட் ப்ராக்டிக்கல் ஆல்சோ, ப்ராக்டிக்கலி கூட நீங்கள் கிடைக்கும். எப்படி வந்து அரசியலில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் தகவல்கள் மிகப்பெரிய ஆயுதம், அரசியலில் மிகப்பெரிய ஆயுதம் இன்ஃபர்மேஷன் தகவல். அப்படியே சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஆயுதம் கான்டாக்ட்ஸ் தொடர்பு. அந்த கான்டாக்ட்ஸ் வந்து இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு இமயம். அவங்களுக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது. அவர் சொன்ன மதிப்பிற்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் அவர் வாய்ஸுக்கு அவர் இதுக்கு ஒரு மதிப்பு அவர் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஸோ இங்கே வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம், அந்த ஒரு வாய்ப்பு 100% கிடைக்கும். ஸோ இந்த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் நல்லா இப்போ ஜஸ்ட் இந்த பில்டிங்கில் வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. இது நல்லபடியாக அந்த ஆவணன் ஆசீர்வாதத்தால் நல்லபடியாக நடந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியாக கம்ப்ளீட் ஒரு பெருசாக ரொம்ப பெருசாக அது வளர வேண்டும் சொல்லி ஆண்டவனை வேண்டி இந்த முயற்சி வந்து முயற்சி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பலன் கொடுக்கணும். எல்லாரையும் இதிலிருந்து பலன் நடிக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டி நன்றி.